சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னிடம் மிக முக்கிய செய்தியை பேச வந்தேன். நாளை உன் கஷ்டம் தீர உன்னை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கேட்கலாம் என்று வந்தேன். அது நான் கேட்பது அல்ல, உன் குலதெய்வம் உன்னிடம் கேட்பது. நாளை உனக்கு நடக்கப் போகும் ஒரு காரியத்தில் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றும், உன்னுடைய கஷ்ட காலத்தை தீர்க்க வேண்டும் என்றும், உன் குலதெய்வம் ஏற்பாடு செய்திருக்கும் காரியத்தை தடையில்லாமல் செய்ய வேண்டும் என்று உன் குலதெய்வம் உன்னிடத்தில் ஒன்றை கேட்கச் சொன்னது. இதை கேட்டு நீ அதை செய்துவிட்டால் நாளை உன் கஷ்டங்கள் நிரந்தரமாக தீரும். நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமாக தீரும். உன் கஷ்டம் போக்க உன் குலதெய்வம் சொன்னதை செய்வாயா? ஒரே ஒரு காரியம்தான். நாளை நீ பூஜை செய்யும் பொழுது கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்து காகிதத்தில் மடித்து அது குலதெய்வத்திற்கு என்று சொல்லி அதை எடுத்து வைத்துவிடு. நீ உன் குலதெய்வத்தை எப்பொழுது காணப்போகின்றாயோ அதை அப்பொழுது எடுத்து சென்று கோவிலில் வைத்துவிடு. நாளை இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும். கைப்பிடி அளவு உப்பால் குலதெய்வத்தால் நம்மை கிடைத்து நாளை உன் கஷ்டம் தீரும் நாளாக மாறப்போகிறது. உன் அப்பாவின் வாக்கை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதே. நீ எப்பொழுது பூஜை செய்கின்றாயோ, உனக்கு காலையோ மாலையோ எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது விளக்கு ஏற்றி குலதெய்வத்திற்காக நாளை இதை ஒரு கைப்பிடி எடுத்து வை. உன் கஷ்ட காலம் தீரும். உன்னை எங்கும் அலைய வைக்கப் போவதில்லை. அதை வாங்கு, இதை வாங்கு என்று உன் குலதெய்வம் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை. எங்கு சென்றும் நீ பண விரயமும் செய்ய வேண்டாம். அவ்வப்போது குலதெய்வத்திற்கு நீ வேண்டியதை செய்தாலே வாழ்க்கையில் எல்லா வல்ல அனைத்து செல்வங்களையும் கஷ்டங்களும் நீங்கி நல்ல வழி பிறக்கும். அதை சொல்லத்தான் இன்று உன் சாயப்பா வந்தேன். நான் சொன்னதை ஒரு முறை செய்து சோதித்து பார். பிறகு நீயே மறுபடியும் உப்பை வேண்டி வாய்ப்பை காலங்கள் கட்டாயம் உனக்கு நல்ல பதில் கொடுக்கும். வாழ்க்கை முழுவதும் நீ அவதிப்பட மாட்டாய் என்று அன்றே உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். என் வாக்கை நாளை நான் நிறைவேற்றி விடுவேன். அதற்காகத்தான் இந்த தருணத்தை உனக்காக கொடுத்தேன். காலங்கள் மாறிவிட்டது, வாய்ப்புகள் கிடைத்து விட்டது. இந்த சிறிய வேலையை செய்து உன் வாய்ப்பை பெற்றுக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.